வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இந்த யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். மோட்டிவேஷனல் ஜேர்னி என்ற இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறார்கள் எல்லாருக்கும் நான் பெஸ்ட்டாக தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு நேரடியாக அவங்களோட கதைக்கலாம்னு தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்னென்னு சொன்னேன்னா, ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து போட்டு இப்போ நான் ரொமேனியாவில் இருக்கிறேன். இந்த ரொமேனியாவில் இருக்கிறதுனால ரொமேனியா சம்பந்தமாகவும் ரொமேனியாவுக்கு நான் பாரத்துக்கு எடுத்த முயற்சிகள் சம்பந்தமாகவும் ஒரு 5 நிமிஷம் உங்களோட கதைக்கலாம்னு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுறார்கள், இந்த ரொமேனியா வாரத்துக்கு விருப்பம் இருக்கிறார்கள், இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கேட்டது உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல நான் ஏற்கனவே வீடியோவெல்லாம் வந்து மட்டக்களப்பிலேருந்து போட்டேன். இப்போ ரொமேனியாவில் இருக்கிறேன். நான் 2024 ஆண்டு ரொமேனியாவுக்கு வாரத்துக்கு ஒரு விருப்பத்தில் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்றை பார்த்து ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணி அதன் மூலமாக அந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணப்பட்டு திரும்ப ஒரு வருஷ ப்ராசஸுக்கு பிறகு இப்போ ரொமேனியாவில் இருக்கிறேன். ரொமேனியா நாடு வந்து உண்மையில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளே நான் ஏற்கனவே கேள்விப்பட்டது மாதிரி இல்லை. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உண்மையாக எனக்கு சரியான விளக்கம் தெரியலை. உண்மையாக இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த கிளைமேட் வந்து ஓகே, கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. இப்போ வந்து அதிகமான குளிர் இல்லை, ஆனால் குளிராக இருக்குது, அவ்வளோ குளிரண்டு இல்லை. அடுத்தது வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம். ரொமேனியா விருப்பமானாக்கள் பொருத்தமான நீங்கள் முகவரை தொடர்பு கொண்டு ஏமாறாமல் சரியான வழியில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் சரியான வகையில் வேலை செய்யலாம். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ என்னதுக்காக போடுறேன்னு சொன்னால், இந்த ரொமேனியான்ற நாடு உண்மையில் ஒரு நல்ல நாடு. இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்லா அன்பாக பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, வேலை செய்கிற இடத்துலலாம் நல்லா மதிக்கிறாங்க. நாங்களும் இங்கே வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்களே நேர்மையாக நல்லா பழகி மக்களோட பேசி கதைச்சிங்கன்னு சொன்னால் இங்கே வேலை செய்யலாம். அடுத்தது வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் அடிக்கக்குள்ளே நீங்கள் நினைப்பீங்க நமக்கு ரொமேனியா வாரன்னு சொன்னால் இது ஒரு யூரோப் கண்ட்ரி தானே, ஆங்கிலம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு யோசிக்கலாம் ஊரில் இருக்கிறார்கள். ஆங்கிலம் வந்து நிறைய தேவையில்லை. நீங்கள் அந்த எம்பசி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூவில் மட்டும் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணப்பட்டிங்கன்னா ஓகே. இங்கே வந்து அதிகமாக மொழி வந்து அவங்களோட சொந்த மொழியை தான் இங்கே எல்லோரும் பேசுவாங்க. அதனால் நாங்கள் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும், அதிகமாக தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஸோ இது ரொமேனியா சம்பந்தமாக நான் பாரத்துக்கு எடுத்த முயற்சிகள் எனக்கு நிறைய நாட்கள் எடுத்தது, ஆனால் அது சக்ஸஸ் ஆகிட்டு. ஸோ நீங்களும் யாராவது வாரத்துக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. மற்றும் வகையில் இந்த நாடு வந்து நல்ல நாடு, யூரோப் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த யூரோப் நாடுகளில் இருக்கிற அதே கிளைமேட் தான் இங்கேயும் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுகளில் இந்த தங்கும் இடங்கள் எல்லாம் வந்து இங்கே கூடுதலாக ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு நேரடியாக போடுறதுக்கு காரணம் இந்த ரொமேனியா சம்மந்தமாக கதைக்கிறதுக்காகத்தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறார்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் நல்ல மோட்டிவேஷன் வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் பண்ணுவேன். போகிற இடங்கள் எடுக்கிற வீடியோவையும் போடுவேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அனைவருக்கும் நன்றி. பாய்.